இன்றைய வாக்குத்தத்தம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45 அதிகாரம் 2 அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தடையாக இருப்பது போல் தோன்றுகிறதா? நீங்கள் செல்லும் வழி கோணலாகவும் கதவுகள் அடைக்கப்பட்டதாகவும் இருக்கிறதா? தேவன் இன்று உங்களிடம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீங்கள் தனியாக போராட வேண்டியதில்லை. உங்களுக்கு முன்பாக தேவனே செல்லுகிறார். முடியாது என்று நினைக்கும் காரியங்களை அவர் முடித்து தரப்போகிறார். தடைகளை அகற்றி மூடிய கதவுகளை திறந்து உங்கள் பாதையை தேவன் சரிப்படுத்த போகிறார். இன்று உங்கள் கவலைகளை இயேசுவின் கைகளில் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று வெற்றியின் வழியை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவார். அன்பான பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீரே. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி எங்கள் பாதைகளை நேராக்கும். மூடிய கதவுகளை திறந்தருளும். பயம், குழப்பம், தோல்வி ஆகியவற்றை அகற்றி உமது சமாதானத்தாலும் உமது கிருபையாலும் எங்களை நிரப்பும். எங்கள் குடும்பம், வேலை, படிப்பு, ஊழியம் ஆகிய அனைத்திலும் நீர் முன்னே சென்று வழிநடத்தும். உம்மை முழுமையாக விசுவாசித்து நம்புகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நம்முடைய சேனலில் வருகிற அதிகாலை ஜெபம், இரவு ஜெபங்களை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமேன்.